சிஎஸ்கே அவங்களுடைய மினி ஆப்ஷன் ஹிஸ்ட்ரியிலே இந்த அளவுக்கு பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த டைம் பண்ணிட்டு இருக்காங்க. 30+ crore ஆப்ஷனுக்கு போக போகிறாங்க சிஎஸ்கேடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் லிஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ட்ரேடை விட்டு 30+ crore ஆப்ஷனுக்கு எடுத்துன்னு போக போகிறாங்களா? சிஎஸ்கேடைய டாப் ரிலீஸஸ், சிஎஸ்கேடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் லிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், ஐபிஎல் 2026 ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போக போறாரு. அப்படின்னா சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை யாரை எடுக்க போறாங்க? சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்களா? அப்படி இருந்தால் யாரா இருக்க போறாரு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஜடேஜாக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ரவீந்திர ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கிடையாது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போகிறது இங்கிலிருந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சில பேர் கேட்டுன்னு இருக்கீங்க. இது இன்னும் ஃபேக் தான், இது அஃபீஷியலாக இருக்கும்போது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக கைஸ் இது நடக்கதா போகுது. நீங்கள் அஃபீஷியல் அப்டேட் இன்னும் 2 நாளில் எதிர்பார்க்க தான் போகிறீங்க. சண்டேக்குள்ளே வந்துடும் கைஸ். ஸோ ஓகே, அதை பற்றி உடவுல பேசாமல் சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை யாரை எடுக்க போகிறாங்க? சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா இந்த ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷனில் ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கான ஆன்சர் எந்த ஒரு பிளேயரு எந்த டீமில் இருந்தாலுமே ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுற பிளேயர்ஸ் கண்டிப்பாக இல்லை. ஜடேஜாவே சிஎஸ்கேல இருந்தால் மட்டும்தான் அது ரீப்ளேஸாக மாறும். அன்டில் சிஎஸ்கேக்கு ஜடேஜா குவாலிட்டிஸுக்கு ஒரு பிளேயர் கிடைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த ஜடேஜாவுடைய போலிங் அண்ட் ஃபீல்டிங் குவாலிட்டிஸ் கிடைக்காது. பட் நம்ம பழைய ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கும் கிடைக்காது. ஸோ ஓகே, மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு ஃபாரினர் பக்கம் சிஎஸ்கே போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசேன் தான் பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறாரு. ஸோ அக்கீல் ஹுசேன் ஆக்சுவலாக ஜேஎஸ்கேலையும் இருக்கார், டிஎஸ்கேலையும் இருக்கார். அப்படின்னா அக்கீல் ஹுசேன் தான் சிஎஸ்கே எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் அக்கீல் ஹுசேன் ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட்டு பாசிபிள் அப்படின்னா எஸ் கேஸ் அக்கீல் ஹுசேனால் செம்மையாக போலிங் போட முடியும். பவர் பிளேயில் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் போலிங் போடுறார் அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அக்கீல் ஹுசேனால் டவுன் தி ஆர்டர் வந்து 6 அடிக்க முடியும். அதை நம்ம டிஎஸ்கேல பார்த்துருப்போம். ஸோ அக்கீல் ஹுசேன் செம்ம ஆப்ஷனாக தெரியுறாரு. ஸோ சிஎஸ்கேக்கு ப்ராக்டிக்கல் அக்கீல் ஹுசேன் தேவைப்படுறாரு. பட் கைஸ், அக்கீல் ஹுசேன் கிட்டே இருக்க ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஒரு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வரதுக்கான ஸ்பின்னர் ஒரு லாங் டேர்ம் அசெட்டாக இருக்கணும். பட் அக்கீல் ஹுசேனுக்கு ஆல்மோஸ்ட் 33 ஆயிடுச்சு. அண்ட் அக்கீல் ஹுசேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர், நம்மளுடைய ஃபாரின் ஸ்லாட்டை நம்ம ஃபினிஷிங்குக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரேதர் தென் ஸ்பின்னர். ஸோ அக்கீல் ஹுசேன் ஒரு ஃபாரினர் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அக்கீல் ஹுசேன் கண்டிப்பாக இந்த ஒரு கண்டிஜென்ட்லேருந்து விலக இருக்க போகிறாரு. ஸோ மேபி அக்கீல் ஹுசேன் சிஎஸ்கேட பிளான் சி ஒரு பிளான் பியில் இருக்கலாம். ஸோ அக்கீல் ஹுசேன் இருக்கட்டும், இந்த ஒரு பிளேயர் தான் சிஎஸ்கே கன்ஃபார்மாக டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரவீந்திர ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சில பல ஆர்டிகல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாசிபிளாக இவர் மாதிரி தான் தெரியுது ஜட்டுவோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக டீமில். அண்ட் இவரை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய போலிங் பார்க்கணும் கைஸ். அண்ட் ருத்து கூட இவர் கண்டிப்பாக க்ளோஸாக இருக்கார். ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நன் அதர் தென் தனுஷ் கோட்டியான். எஸ் கைஸ், இவரை நீங்கள் ஐபிஎல் 2024 ராஜஸ்தானுக்கு ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் டாப் ஆர்டரில் வந்து ப்ளே பண்ணார் இவர் பேட்டிங். ஸோ அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஸோ பேட்டிங்லுமே தனுஷ் கோட்டியானால் செம்மையாக ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஜஸ்ட் 27 இயர்ஸ் தான் ஆகுது. அண்ட் இன்னொரு பிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இவர் வந்தால் கண்டிப்பாக நம்முடைய போலிங்கில் செம்ம வெரைட்டி கிரியேட் ஆக போகுது. பிகாஸ் கைஸ் இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கதற வைக்க போகிறாரு கைஸ் ஆப்போனன்ட் பேட்டர்ஸை. பிகாஸ் இவருடைய போலிங்கை நீங்கள் பார்த்துருக்கணும் கைஸ், டொமஸ்டிக்கில் செம்மையாக போலிங் போடுறாரு. ஸோ நிறைய டீம்ஸ் இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட தான் போகிறாங்க. கண்டிப்பாக இருக்குது லோவர் ப்ரைஸுக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டார். பட் சிஎஸ்கே கிட்ட பர்ஸ் இருக்குது. சிஎஸ்கே கண்டிப்பாக தனுஷ் கோட்டியானை தான் எடுக்க போகிறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்டில் அன்லெஸ் அந்த டாப் பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆகாமல் போயிட்டாங்க. ஸோ தனுஷ் கோட்டியான் தான் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா தனுஷ் கோட்டியான் வில் பி ஜட்டுஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பார்ட் வந்தால் ரிலீஸ் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா எல்லா டீமும் ஸோ ஜட்டுவுக்கு யார் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த 11 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தனுஷ் கோட்டியான் த டாப் ப்ரையாரிட்டி இருக்க நிற்க போகிறாரு சிஎஸ்கேக்கு ஜட்டுவோட ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் கோட்டியான் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இருப்பாரா ஜட்டுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய சிஎஸ்கே டாப் ரிலீஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே சிஎஸ்கே இந்த அளவுக்கு பிளேயர்ஸை மினி ஆப்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த டைம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் எக்கச்சக்க பர்ஸ் 30 crores மினிமம் சிஎஸ்கே வச்சுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ESPN கிரிக்கெட் இன்ஃபோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ், சிஎஸ்கே உங்களுடைய பிளான்ஸில் கிளியராக இருக்காங்க. நாங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம், எந்த பிளேயராக இருந்தாலும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கிளியரான இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே.
ஃபர்ஸ்ட்டாக பத்திரனா ரிலீஸ் ஆவாரா, ரச்சின் ரிலீஸ் ஆவாரா, கான்வே ரிலீஸ் ஆக போகிறாரா, தீபக் கூட லாஸ்ட் மூமெண்ட்டில் சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கொஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்கான ஆன்சராக சிஎஸ்கேடைய ரிலீஸ் லிஸ்ட்டை டக்குன்னு பார்த்துலாம் கேஸ். ஸோ ஓகே கேஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரச்சின் ரீட்டைன் ஆக போகிறாரா, கான்வே ரீட்டைன் ஆக போகிறா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் கிளியராக கிடைச்சிருக்கு. பட் ஒரு சர்ப்ரைஸாக சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க. எஸ் கைஸ், ரச்சின் அண்ட் கான்வே ரெண்டு பேருமே சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிருச்சு லைக் கான்வே சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, 100% கான்வே ரிலீஸ் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் SA20லேருந்து கான்வே விட்டு மூவ் ஆகிட்டாங்க சிஎஸ்கே. பட் ரச்சின் ரவீந்திரா யோசிச்சு பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. பிகாஸ் 4 crores தான் இருக்கிறாரு, ஒரு ஃபியூச்சர் அசெட். இப்போ T20ஸில் செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ரச்சின் ரவீந்திரா. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு ஹார்ஷான கால் எடுத்துட்டாங்க. மேபி 1 year ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாம் சிஎஸ்கே. பட் சிஎஸ்கே இதை நினைக்கிறாங்க போல இருக்கு, 4 crores எதுக்கு ரச்சின் ரவீந்திராவுக்கு, பெஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 crores எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு செம்மையான ஒரு ஃபினிஷர் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே இந்த ரெண்டு பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ணனால 10.75 crore கிடைக்க போகுது கைஸ். 4 crores ஃபார் ரச்சின் அண்ட் 6.75 ஃபார் கான்வே. ஸோ அடுத்த கொஸ்டின், மதீஷா பத்திரனா ரீட்டைன் ஆக போகிறாரா, ரிலீஸ் ஆக போகிறாரா? இது பார்த்தீங்கன்னா IPL 2025 முடிஞ்சதுக்கு அப்புறமாவே எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸில் இருக்க ஒரு பெரிய டவுட் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா எஸ் கைஸ், இதுக்கான ஆன்சர் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ரவீந்திர ஜடேஜா ரிலீஸ் ஆன மாதிரி மதீஷா பத்திரனா கண்டிப்பாக ரிலீஸ் ஆக மாட்டார். ஸோ மதீஷா பத்திரனா இஸ் லைக்லி டு பி ரீட்டைன்ட் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ மதீஷா பத்திரனா எங்கேயும் போகல. ஸோ சிஎஸ்கே ஒரு ஆப்ஷன் எடுத்து பார்த்துருக்கலாம், லைக் பத்திரனா விட்டு ஆப்ஷனில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பண்ணல சிஎஸ்கே. இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுக்கலாம் பத்திரனா கிட்ட, இவ்வளோ சீக்கிரம் 3 நேரத்து வேணாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே நம்பியிருக்காங்களாமா. அண்ட் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி தான் பத்திரனாவை ரீட்டைன் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கலாம் இன்னொரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. ஸோ இல்லைனா சிஎஸ்கேடைய ப்ரையாரிட்டி பத்திரனாவை விட்டு ஆப்ஷனில் எடுக்கிறதா இருந்துச்சாமா. ஸோ பத்திரனா கண்டிப்பாக ரீட்டைன் ஆக போகிறாரு. ஸோ அடுத்தது நம்மளுடைய 3 பிளேயர்ஸ். ஸோ யார் அப்படின்னு தெரியும், இவங்க 3 பேருமே ரிலீஸ் ஆக போகிறாங்க. ராகுல் திரிபாதி, தீபக் கூட, விஜய் சங்கர், இவங்களாம் கண்டிப்பான ரிலீஸ் லிஸ்ட் இருந்திருப்பாங்க. பட் தீபக் கூட ரீட்டைன் ஆகிறதுன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொன்னாங்க. பட் தீபக் கூடமே லைக்லி டு பி ரிலீஸ்டு. லைக்லி டு பி என்ன லைக்லி, இவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கான 100% தகுதி வச்சுன்னு இருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணதுனால ஸோ சிஎஸ்கேக்கு அரௌண்ட் 6.75 crores கிடைக்க போது. அண்ட் டோட்டலாக 17 crores கிட்ட வந்துடும், 17.17 crores கிட்ட இங்கே இந்த வரைக்குமே ரிலீஸ் பண்ணதுனால. ஸோ அதுக்கப்புறமா ஒன்ஸ் பேடி ஸோ ரிலீஸ் ஆகிறதுன சான்சஸ் இருக்குது அப்படின்னு சில பல ஆர்டிகல்ஸ் சொல்கிறாங்க. பட் ப்ராபபிலி ரீட்டைன் ஆகிறதுன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் குர்ஜப்னீத் சிங் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு, ரீட்டைன் பண்ண போகிறது கிடையாது குர்ஜப்னீத் சிங்கை. அண்ட் இதை தவிர்த்து ஜேமி ஓவர்டனுமே ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜேமி ஓவர்டன் கூட சேர்ந்து கம்லேஷ் நாகர்கோட்டியுமே லைக்லி டு பி ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து ஷைக் ரஷீத் அண்ட் ஆண்ட்ரே ரஷீதா 2 பேர்த்தில் ஒருத்தர் ரிலீஸ் ஆக போகிறாங்க. ஸோ அது லைக்லி ஷைக் ரஷீதாக இருக்கிறதுன வாய்ப்பு இருக்குது. ஆச்சரியப்பட போகாதீங்க ஷைக் ரஷீத் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பர்சலாக கால்குலேட் பண்ணால் சிஎஸ்கேக்கு ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 30 crores கிடைக்க போகுது. இதுக்கப்புறமாவே சிஎஸ்கே இன்னும் சில பல ரிலீஸ் பண்ணலாம், பட் இது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ மினிமம் இது கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகிறாங்க. இதுக்கப்புறமா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணலாம், அது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஎஸ்கேயோட ரிலீஸ் லிஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி இந்த 30 crores கிட்ட வந்தால் ஸோ 4.5 crores தான் ஆட் பண்ண போகிறாங்க IPL அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 34 crores 35 crores கிட்ட சிஎஸ்கே எடுத்துன்னு வந்துடுவாங்க ஆப்ஷனில், சஞ்சு சாம்சன் டீமில் எடுத்துன்னு வந்தேன். ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்கேயோட ரிலீஸ் லிஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது கைஸ். ஸோ சிஎஸ்கேயோட ரிலீஸ் லிஸ்ட் இருக்கட்டும். நேத்தன் எல்லிஸ் கைஸ், நேத்தன் எல்லிஸுக்காக எக்கச்சக்க டீம்ஸ் ட்ரேட் அப்ரோச் வச்சுன்னு இருந்தாங்களாமா. கிட்டத்தட்ட 6 டீம்ஸ் நேத்தன் எல்லிஸுக்காக ட்ரேட் அப்ரோச் வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே எந்த ஒரு அப்ரோச்சுமே அக்செப்ட் பண்ணல, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்க. ஸோ நேத்தன் எல்லிஸ் இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, இங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ நேத்தன் எல்லிஸுமே லைக்லி இல்லை, கண்டிப்பாக 100% ரீடைன்ட். ஸோ அண்ட் கைஸ், இது லாஸ்ட் ருத்துராஜ் கைக்வாட் வந்துட்டு அப்படின்னு சொல்லு, ஒயிட் பால்லையும் திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லி 117 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கைஸ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இஷான் கிஷன் அண்ட் திலக் வர்மா அவங்களுமே ஸ்லோவான நாக்கா விளையாடிருக்காரு. பட் ருத்து செம்ம ஃபார் பெட்டராக விளையாடிருக்காரு. ஸோ இந்தியா ஜெயிக்கிறதுக்கான மெயின் ரீசன் ருத்துராஜ் கைக்வாடோட இன்னிங்ஸ் தான் கைஸ். அண்ட் கைஸ், இதை தொடர்ந்து நம்முடைய மும்பை இந்தியன்ஸ் நமக்கு முன்னாடியே 2 ட்ரேடாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஷார்துல் டாக்கூர் அண்ட் சர்ஃபேஸ் ரதர்ஃபோர்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல் கேஷ் டீலாக பண்ணி முடிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ சரியான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் சஞ்சு நம்ம இன்னும் பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சஞ்சு பற்றி கொஞ்சம் பேசுங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் ரிட்டன்ஷன் ரிலீசஸ் கன்ஃபார்மாக அண்ட் ட்ரேடு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.